கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்நாட்களில் நாம் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அப்பவுமே இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை அது. இந்நாட்களில் கூட நாம் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்களில் கூட நாம் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? ஆட்டுத்தோலை தான் போர்த்து கொண்டு வருகிறார்களா, இல்லை உண்மையாகவே அவர்கள் அது ஆடுதானா, அல்லது ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறார்களா? அப்படி என்றால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு ஊழியக்காரரை போல வருவார்கள், தேவனுடைய ஊழியக்காரரை போல வருவார்கள். நாட்டில் அநேக இடங்கள்ல ஊழியக்காரரை போல வந்து எத்தனையோ பேர்களை ஏமாத்தி போயிருக்கிறாங்க. ஆந்திராவில் நான் இருக்கும்போது, இது ஒரு 2013வது வருஷம் நான் நடந்த சம்பவம். நான் ஒரு வீட்டுக்கு, எங்கள் சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி வீட்டுக்கு நான் விசிட்டிங் பண்ண போவேன். அந்த வீட்டு பக்கத்தில், நான் அப்போதான் விசுவாசி வீட்டுக்கு விசிட்டிங் பண்ண போயிருக்கிறேன். அந்த பக்கத்து வீட்டில் உள்ள அந்த விசுவாசி அம்மா சந்தோஷமா ஓடி வருது. என்ன காரணம் கேட்டா, ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவர் அப்பா அவர் இறந்து போனார். அவர் ஆபீஸ்ல இருந்து எங்க அட்ரஸ் கொடுத்து அவங்க வீட்டில் இந்த பைபிள் ஒன்று கொடுத்துட்டு வாங்க என்று கர்த்தர் சொன்னாராம். அதனால நாங்கள் இந்த பைபிள் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம். நீங்க ஒரு காணிக்க ஒரு 5000 ரூபாய் தரணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஒரு 250 ரூபா பைபிளை, அப்ப 250 ரூபாவோட கிடையாது, இப்பதான் 250 ரூபாய் 200 ரூபாய்க்கு இருக்குது சில பைபிள். அப்போ 100 ரூபா தான் பைபிள். 100 ரூபா பைபிளை வாங்கி கொடுத்துட்டு 5000 ரூபா வாங்கிட்டு போயிட்டான். அதாவது அம்மா எதுக்கு வந்துச்சுன்னா, பக்கத்து வீட்டில் பாஸ்டர்கிட்ட சொல்லாங்க, வீட்டில் போய் ஒரு 2000 ரூபா கடன் கொடுங்க, என்கிட்ட 3000 ரூபா தான் இருக்குது, கொஞ்சம் நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நான் வீட்டில் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுனா கூட நான் தடை பண்ணியிருப்பேன். இப்போ உடனே வாங்கி கொண்டு கொடுத்தாச்சு. அவன் போயிட்டான், எங்கதான் போனான்னு தெரியாது. அதே போல இந்நாட்கள்ல நிறைய இடங்கள்ல ஏமாத்து வேலைகள் நடக்குது. மிகவும் கவனமா இருக்கணும். மோகன் சென்னை பேரை சொல்லி கூட வருவாங்க. அந்த ஆபீஸ்ல இருந்தா வரோம், ஒவ்வொரு ஸ்தாபனத்தின் பேரை சொல்லி வருவாங்க. மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். யாராவது பைபிளை கொடுத்து ஒரு 5000 ரூபா கொடுங்க, 10000 ரூபா கொடுங்க, ஒரு டைரி கொடுத்து 5000 ரூபா கொடுங்க, 10000 ரூபா கொடுங்க, இந்த கேட்டா 5 பைசா கொடுக்காதீங்க. பைபிளை கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா வாங்கி வச்சிடுங்க, சோத்திரம் ஐயா போயிட்டு வாங்க. பணம் கேட்டாங்கன்னா பைபிள் கொடுத்துருங்க, எங்கிட்ட தேவையான பைபிள் இருக்குதுங்க, நீங்க போங்க அப்படின்ட்டு. நாட்கள் நிறைய பேர் பார்க்கிறோம். எச்சரிப்பா இருக்கணும். அவருடைய கனியினால் நீங்கள் அறிவீர்கள். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அநேகரை ஏமாத்தி சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எனக்கு இப்போ அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்ததுனால, இந்த வசனமும் எனக்கு இன்று படித்ததுனால உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஏவுதல் இருந்தபடினால நான் சொல்றேன். கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. எந்த பிசாசனுடைய ஏமாத்துதலுக்கும் சிக்கி விடக்கூடாது. ஊழியக்காரை போலதான் வருவாங்க,
பைபிள் நல்லா வச்சிருப்பான், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. யாராவது உங்ககிட்ட வீடு தேடி வந்து பணம் கேட்டாங்கன்னா 5 பைசா கொடுக்காது. நான் ஊழியக்காரன்னு சொல்லி பணம் கேட்டாங்கன்னா கொடுக்காதங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தர் போஷிக்கணும். எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்க விசுவாசிகிட்ட கேளுங்க. உங்க நிலவரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? புது அறியாத ஒரு மனுஷன் உங்க வீட்டுக்கு வந்தான்னா ஜாக்கிரதையா இருங்க. உங்க ஊழியர் உங்க தேவைக்கு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்க ஊழியருக்கு தேவைதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமானா கொடுக்கலாம். உங்க ஊழியருக்கு கொடுக்கறது தப்பு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால யாருக்குமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. ஒருவேளை எமர்ஜென்சி உங்க போதகருக்கு தேவைப்படலாம், நம்பிக்கையா இருக்குது, கொடுக்கலாம். ஊழியர் நம்பிக்கையானவர், கொடுக்கலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா கொடுங்க, தாராளமா கொடுங்க, தடையே கிடையாது. ஆனா தெரியாத ஒரு போதகர் உங்க வீட்டுக்கு வந்து நான் போதகர் என்று சொல்லி பணம் கேட்பார்லான்னா 5 பைசா கொடுக்காது. சோதரங்க, போயிட்டு வாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுறேன் சொல்லி அனுப்பிவிடுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.